தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அன்போடு கூட வாழ்த்தி இந்த செய்திக்குள்ளாக நாங்கள் வரவேற்கிறோம். நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். தேவனை துதித்து தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நாம் நுழைந்து இன்றைக்கு தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோருந்தன் ஆதரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோருந்தன் ஆதரம் நானே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே. அமைதி தரவே வந்திடுவே. கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. கவலையால் உள்ள நீங்க கலங்க தேவையில்லை. கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும், கண்ணீருந்தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும், கண்ணீருந்தன் உணவானாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன். அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. உங்கள் கண்ணீரின் துருக்கியை காண்கிற தேவன். உந்தனின் கண்ணீர் துருத்தியை கண்டேன், உனக்காகவே மனம் உருகிய நின்றேன். உந்தனின் கண்ணீர் துருத்தியை கண்டேன், உனக்காகவே மனம் உருகிய நின்றேன். உந்தனே எந்தன் கரமதில் வரி
கரமதில் வரைந்தேன் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன். அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னோடு கூட பாஸ்டர் கிறிஸ்டி அவர்கள் அவருடைய இனிமையான குரலிலே இந்த பாடலை பாடினார்கள். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நிறைந்த ஒரு பாடல். தேவனே நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகள் நிறைந்த ஒரு பாடல். ஹல்லேலூயா. கலங்க நீங்க தேவையில்லை. காரணம், உங்களை காக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்திலே அன்பு, மனிதர்கள் அன்பு மறைந்து போகலாம். ஆனால் மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும் மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. கர்த்தர்தான் நமக்கு ஆதாரம். மனிதர்கள் அன்பு மாறி போனாலும். ஹல்லேலூயா. அதனால இங்க கவலைப்பட தேவையில்லை. கவலைகள், கண்ணீர்கள் உங்க உள்ளத்துல தேவையில்லை. ஏன்னா கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்து உங்களை ஆண்டவர் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இங்க கவலைப்பட தேவையில்லை. இயேசுவை நம்பி உங்க கரத்தை ஒப்பு கொடுங்க. அவர் கரம் பிடித்தார்னாக்க பரலோகம் கொண்டு போய் சேர்க்கவரை உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, உங்கள் கண்ணீரின் துருத்தியை காண்கிறார். உங்களுக்காகவே மனதுருகி உங்கள் பக்கத்திலே நின்று உங்களை உள்ளங்கையில் வரைந்தவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய தேவன். எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. கர்த்தர் உள்ளங்கையில் வரைந்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற அருமை இரட்சகர் நம்முடைய இயேசு கிறிஸ்துங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் உங்கள் வாழ்க்கை படகு என்ன, அது அசைந்தால் அமைதி தரக்கூடிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்கள் படகிலே இருக்கிறார். உங்கள் மத்தியிலே இருக்கிறார். அமைதியை தருவார். வாழ்க்கை படகு அசைந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதனால சொல்றார், கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் உன்னை காக்கும் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க, எதை குறித்து நீங்க கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கண்ணீரை துடைக்கக்கூடியவர் உங்களோடு இருக்கிறார். கஷ்டங்களை தூரக்கூடியவர் இருக்கிறார். உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். என்ன பொருளாதார பிரச்சனையா, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். செழிப்பை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். வியாதி நிமித்தம் கண்ணீரா கவலையா, வியாதிகளை கர்த்தர் நீக்குகிறார். எதிர்காலத்தை குறித்து கண்ணீரா கவலையா, கர்த்தர் எல்லாவற்றையும் யாவற்றையும் நீக்கி போடக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 30வது அதிகாரம் வசனம் 11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எதை குறித்து நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காரியத்தை குறித்து நீங்க புலம்பிக் கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வாக்கு தத்தம், அதை நான் ஆனந்த களிப்பாக மாற்றுவேன். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்று சொல்லி எபிரேயர் 13வது அதிகாரம் வசனம் 8 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மாறாதவர். உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. புலம்பல் மாறுகின்ற பொழுது சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். ஹல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதை கொடுப்பதற்காகத்தான் சொர்க்கத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து ரத்தத்தை சிந்தி என் பிள்ளைகளுடைய எல்லா புலம்பலுக்கும் ஒரு முடிவு கட்டி அதை அவர்களுக்கு ஆனந்த களிப்பை நான் கொடுக்க பூமிக்கு வந்தேன், அதை நிறைவேற்றினேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ராஜாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஆழமான படுகுழியிலே போட்டாங்க. இடுக்கத்தின் அப்பத்தின் தண்ணீர் அவர் என்ன செய்தாரு, அவருக்கு கொடுத்தார்கள். அவ்வளவு கஷ்டம். அந்த தீர்க்கதரிசி ஆகிய புலம்பல் தீர்க்கதரிசியாக எரேமியா தீர்க்கதரிசி, அவர் தேவனிடத்தில் புலம்பி ஜனங்களுக்காய், இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் புலம்பினார். அதான் புலம்பலின் தீர்க்கதரிசி என்று சொல்கிறோம்.
புரியுங்களா? எரேமியா புத்தகத்தையும் புலம்பலையும் எழுதினவர். ஆனாலும் கர்த்தர் அவருக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியாக ஆண்டவர் தேவன் நிறைவேற்றினார். எரேமியா தீர்க்கதரிசனுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறியது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்திலே ஹல்லேலூயா. அதனால தான் வேதவசனம் பிரசங்கி 3வது அதிகாரம் வசனம் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. நீ அழுதுட்டே இருந்த வாழ்க்கை முள்ள அழுதுட்டே இருந்தீங்கன்னா நரகம் ஆயிரும். வாழ்வதற்கு விருப்பம் இல்லாமல் காலத்துக்கு மறுத்து விடுவீங்க. அதே போல எப்பொழுது புலம்பிட்டே இருந்தா உண்டும். குடும்பம் நடத்த முடியாது, வேலையில வேலை செய்ய முடியாது. அப்போ ஒவ்வொருக்கும் ஒரு காலம் இருக்கிறது, புரியுங்களா? அதனால நடனம் பண்ண ஒரு காலம் இருக்கிறது. தேவனை துதித்து ஆராதிக்க உங்கள் தூக்கத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றக்கூடிய அந்த காலங்கள் உங்கள் வாழ்க்கையில வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்திலே பார்க்கின்ற பொழுது யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், மகன்கள், 12 பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க யோசேப்பை அதிகமாக அவன் நேசித்தான். நான் சகோதரர்கள் என்ன செய்தாங்க? அவன் சொப்பனம் கண்டு அர்த்தம் சொன்னதினாலே சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய், யோசேப்புக்கு விரோதமாய் அவர்கள் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை போய் பழிகுழியில போட்டாங்க. அவனோட பல வர்ண அங்கியை எடுத்து கொண்டு வந்து தகப்பனிடத்தில் சொன்னாங்க. சொல்லி அவனை என்ன செய்யப்பட்ட ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்து போட்டது என்று சொன்ன பொழுது யோசேப்பு துக்கித்தானா, புலம்பினானா, ஐயோ என் பையன் என ஆதியாகமம் 37வது அதிகாரம் வசனம் 33, 34, 35 பார்த்தா என்ன செய்தாரு? அவன் மகனுக்காக புலம்பினாராம். யாக்கோபு யோசேப்புக்காக புலம்பினார் என்று சொல்லி ஆதியாகமம் 37வது அதிகாரம் வசனம் 33, 34, 35 பார்க்கலாம். அவளாக தன் மகனுக்காக, ஐயோ மகன் என இறந்து போயிட்டானே, அவனை துஷ்டமிரம் கொண்டு போட்டதே என்று அவன் என்ன செய்தான்? புலம்பினான் என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினார் என்று சொல்லி ஆதியாகமம் 46வது அதிகாரம் வசனம் 26 யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சி அடைந்தது. ஆதியாகமம் 46:27 தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்ததாம். நம்ம ஒரு காரியத்தை, ஒரு சாக்கான பார்த்தீங்கன்னாக்க செய்தியை மற்றவர்கள் சொல்லுகின்ற பொழுது அப்படியே மூர்ச்சி ஆயிடுவாங்க. அதாவது ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி. ஆனா அப்புறம் மீண்டுமாக அந்த நற்செய்தி கேட்டு அவங்க கழிப்பிடுவாங்க பாருங்க. அதே போல யாக்கோபினுடைய புலம்பலை யோசேப்பு பீரிட்டு மிருகம் பீரிட்டு போட்டது என்று அறிந்து அவன் மரித்து போயிருப்பான் என்று அவன் அழுதான், புலம்பினான். ஆனாலும் அவருடைய சகோதரர் அவனுக்கு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று கேட்ட பொழுது அவன் மூர்ச்சி அடைந்தவன், அவனுடைய ஆவி உயிர்ப்பித்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு கானான் தேசத்துக்கு செல்கின்ற பொழுது மோசே என்ன செய்தார்னாக்க, அங்கே அவர் அந்த கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக 12 பேரை அனுப்புறாரு. 12 பேர்ல 10 பேர் அங்க என்ன செய்றாங்க? அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. என்னாகும் 13வது அதிகாரம் 33 அங்கே ராட்சச பிறவியான ஏனோக்கின் புத்திரரை கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம் என்று துர்ச்செய்தியை பரப்பின பொழுது அவருடைய இருதயம் உடைந்து போனது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய 30 லட்சம் ஜனங்களுடைய இருதயம் உடைந்து போனது. புலம்பினாங்க, ஐயோ பெரிய ராட்சச ஜனங்கள் இருக்காங்க, நம்மளை கொண்டு போட்டுருக்காங்க. இருதயம் புலம்பினது, புரியுங்களா? ஆனால் அங்கே பார்க்கின்ற பொழுது காலேபும் யாக்கோபும் அவர்களை மேற்கொள்ளலாம், அவர்களை வெல்லலாம் என்று சொன்னாங்க. கர்த்தர் அதன்படியாக கானான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேன் மூடுகிற கானான் தேசத்துக்குள் அழைத்து சென்ற பொழுது அவருடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறியது. வேதத்தில் அநேக புலம்பெரிய மக்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு ஆனந்த களிப்பாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். நகோமி பாருங்க, நகோமி புலம்பி அழுதாள். அவருடைய எருசலேமை விட்டு அப்பத்தின் வீட்டை விட்டு அவர் என்ன செய்தார்? எரிகோ பட்டணத்துக்கு அங்கு சென்றார். அங்க சாபத்தில் பட்டது. அங்கு சென்ற பொழுது கணவனை இறந்தா, 2 மகன்களை எல்லாம் இழந்து போனான். அவள் என்ன செய்தார்? ஒரு நாள் ரூத் 1வது அதிகாரம் வசனம் 13 நகோமி புலம்பி அழுதாள், கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது, கர்த்தர் என்னை விசனப்படுத்தினார், ஆண்டவர் எனக்கு விரோதமாய் இருக்கிறார் என்று சொல்லி புலம்பினாள் என்று ரூத் 1வது அதிகாரம் 13 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் அவள் புலம்பல அப்படியே விட்டு விட்டாரா? ஆனால் கர்த்தர் அவள் மறுபடியும் அப்பத்தின் வீடு, தேவனுடைய ஆலயம் எருசலேம் கர்த்தருடைய இடத்திற்கு வந்த பொழுது கர்த்தர் கிருபையாய் அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினார்.
நகோமியினுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறியது. அவளுடைய ரூத்தை அவளுடைய மருமகளை அழைத்து கொண்டு வந்தால் போவாசோடு இணைந்தாங்க. திரும்ப நடைபெற்றது. அங்கே அந்த சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாய், புரியுங்களா, ஏசா அவர்களுக்கு நவோமி அந்த ரூத்துக்கும் போவாசுக்கு பிறந்தா அந்த ஏசாவினுடைய குமாரன் தான் தாவீது என்று பார்க்கிறோம். தாவீதினுடைய பாட்டி யாருன்னாக்கா நகோமி என்று பார்க்கிறோம். நகோமியினுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன காரியத்துக்காக நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? உங்க வியாதிக்காக புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? ஐயோ, வியாதியிலே நான் மடிந்து போய் விடுவேனே, என் குடும்பத்தில் பிள்ளைகள் என்னை பார்க்கவில்லையே, கணவன் இல்லையே, நான் தனியாக இருக்கிறேனே, என்னை யாரும் கைவிட்டுட்டாங்களே, என் மனைவி போயிட்டாலே, நான் கணவன் தனியாக இருக்கிறேனே, பிள்ளைகள் என்னை பார்க்கவில்லையே, புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? கர்த்தரை நோக்கி பாருங்க. நகோமி என்ன செய்தா? தேவனுடைய வீட்டிற்கு வந்தா. நீங்க தேவ சமூகத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆண்டவர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எஸ்தர் நாட்களிலே ஆமான் என்று சொல்லக்கூடிய துஷ்டன் என்ன செய்தான்? இஸ்ரவேல் அழிக்கும்படியாய் அரசனிடத்தில் என்ன செய்தான்? கையொப்பம் வாங்கி காரியங்களை செய்தான். என்ன எஸ்தர் 3வது அதிகாரம் வசனம் 13 ராஜா சொன்னார் எல்லா யூதர்களை அழித்து போடும்படியாக. ஆனால் எஸ்தர் என்ன செய்தார்? அவளும் அவள் தாதிமார்களும் கர்த்தருடைய சமூகத்திலே போய் ஜெபித்தார்கள், உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். அப்பொழுது என்ன செய்யப்பட்டது? காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி எஸ்தர் 9வது அதிகாரம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பான தேசம் முழுவதும் எல்லாம் ஏன்னா அன்றைக்கு எல்லா தேசத்திலும் யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது தேசத்தில் எல்லாம் புலம்பல் இவர்கள் புலம்பினார்கள். தேவ சமூகத்தில் வந்த பொழுது எஸ்தருடைய புலம்பலை கர்த்தர் மாற்றினார். காரியம் மாறுதலாய் முடிந்து போனது. யார் இவர்களை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தானோ அந்த ஆமான் என்ன செய்யப்பட்டான்? அவன் நினைச்சான், ஆமான் அவனை தூக்கில போட வேண்டியதாகி போய்விட்டது. அவன் நினைச்சுதான் இவர்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்தான். அவன் என்ன செய்தான்? தூக்கில் தொங்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய புலம்பலுக்கு கர்த்தர் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்ட தேவன் வச்சிருக்க பாருங்க. என்ன கர்த்தர் மட்டும் இல்லைனாக்க என்ன பாருங்க, 40 வருடங்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட குடும்பத்தில் அநேக மந்திர தந்திரங்களினாலே, ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தாரு? அவர் சமூகத்தில் வந்த பொழுது அந்த புலம்பலை, குடும்பத்தில் இந்த புலம்பலை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு 40 வருடங்களிலே குடும்பத்தில் 10 பேர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து தேவன் மற்றவர்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நாங்கள் எங்களுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றினார். நிச்சயமாய் நீங்க விசுவாசம் வைங்க, கர்த்தர் உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் யாராவது செய்தி கேட்டுக்கொண்டிருந்தா இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய புலம்பலுக்கு கர்த்தர் ஒரு முடிவை இன்றைக்கு உண்டு பண்ணுகிறார். அவரை உங்க வாயில அறிக்கை செய்கின்ற பொழுது நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. இயேசுவே, நீர் இந்த பூமியிலே எனக்காக வந்தீர், என் பாவங்களுக்காக நீர் மரித்தீர், அடக்கம் செய்யப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீரே என்னுடைய ரட்சகர், நீரே உலக ரட்சகர் என்பதை வாயில அறிக்கை இடுகிறேன் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய பிள்ளையாய் மாறுறீங்க. கர்த்தர் உங்கள் புலம்பலை இன்றைக்கே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆனந்த களிப்பாக, சந்தோஷம், மகிழ்ச்சியை நீங்க சொல்ல நினைச்சாலும் அப்படிப்பட்ட சொல்ல முடியாத அவ்வளவு விவரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு உண்டாக்குவார். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. பாருங்க, உங்கள் புதிய சிருஷ்டியாக பழைய புலம்பலை மாற்றி எல்லாம் ஒரு சந்தோஷமான புதிய காரியத்தை இயேசு உங்களுக்கு கொடுக்கிறார். இயேசு பிடித்துக் கொள்ளுங்க. அவர் கடைசி வரை இந்த பூமியில கரம் பிடித்தவர், கடைசி வரை உங்களை கைவிடாதபடி நடத்துவார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேவன் உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 105:18 அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், பிராணன் இரும்பிலே அடைபட்டு இருந்தது. ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் வேதத்திலே, யோசேப்பு அவன் கர்த்தருக்கு உண்மை உத்தமமாக இருந்தான். போர்த்திபாவுடைய மனைவி மேல் குற்றம் சாட்டப்பட்டு அவனை சிறையில போட்டு விட்டாங்க. புரியுங்களா? அங்க சிறையில போட்ட பொழுது அவன் பார்வோனுக்கு என்ன செய்யறான்? பார்வோனுடைய சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடியவனாக இருக்கிறான்.
அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்ன பொழுது பார்வோன் அவன் என்ன செய்தானாக்க யோசேப்பை உயர்த்தினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, பார்வோன் யோசேப்பை சிறைச்சாலையில் இருந்து அவனை சிம்மாசனத்துக்கு எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக அவனை உயர்த்தி வைத்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் பிரசங்கி 4வது அதிகாரம் வசனம் 14 அரசால சிறையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை கர்த்தர் அரசாளும்படியாய் எகிப்து தேசத்தினுடைய அதிபதியாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்பினுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையினால சிங்கப்பூர் தேசத்துல சிறைச்சாலை ஊழியங்கள் செய்திருக்கிறேன். இங்க அநேகர் பார்த்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு போதை வித்தது, போதைப் பொருள் கை கொண்டதுக்கெல்லாம் அங்க சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க குற்றங்களுக்காக. அந்த மக்களுக்காக நாங்கள் போய் அவர்களை சந்தித்து அவங்களுக்கு ஆலோசனை கவுன்சிலிங் கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது அவர்கள் அதிசீக்கிரத்திலே விடுதலையாகி அநேகர் நினைச்சிருக்காங்க, நல்ல வாழ்வுக்குள்ளாக திரும்பி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சிறையிருப்பை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வந்ததோட நோக்கத்தை சொன்னாரு. என்ன சொன்னார்? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தர் என்னை அனுப்பினார். இயேசுவை பூமிக்கு பிதாவானவர் எதுக்கு அனுப்பினார்னாக்க சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. நீங்க இன்னைக்கு என்ன காரியத்தில் சிறைப்பட்டு இருக்கீங்க? நேச்சுரலா சிறைச்சாலையில என்ன இருக்கிறது ஒரு பக்கம், ஆனால் எந்த பாவ பழக்கத்திற்கு சிறைப்பட்டு இருக்கிறீங்க? எந்த மதுவுக்கோ இல்ல எல்லா காரியத்திற்கு போதை வஸ்துகள் எதுக்காக நீங்க சிறைப்பட்டு இருக்கிறீங்க? அந்த சிறையிலிருந்து உங்களுக்கு விடுதலையும் கட்டு மந்திரக்கட்டா ஏதாவது மாந்திரிகம் எந்த கட்டு இருந்தாலும் அந்த கட்டுகளை கட்டவிழ்தலை கூறவும் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று இயேசு சொல்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பொழுது எல்லா விதமான வேதனை கொடுக்கக்கூடிய ஆவிகள் மந்திரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் விடுதலை ஆக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே கர்த்தர் சிறையிருப்பை மட்டுமல்ல கட்டுக்களை உடைக்கக்கூடியவராக இருக்கிறார். என்ன கட்டு உங்களுக்கு இருக்காது? ஏன்னா மந்திர கட்டா மாயவித்தை கட்டா எதுவாலும் நீங்க வாழ்க்கையில மந்திரங்கள் தேடி போகாதீங்க. அது உங்களை அந்த பிசாசன் கட்டி உங்க வாழ்க்கையை சீக்கிரம் சீரழித்து விடுவோம். கட்டுக்களை அவிழ்ப்பதற்கு இயேசு கிறிஸ்து அதை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரை நீங்கள் விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஏசாயா 42வது அதிகாரம் வசனம் 6-7 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டுண்டவர்களை என்ன செய்தார்? காவல்களை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் பாருங்க, யோபு வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், பிள்ளைகள் இறந்தாங்க, மிருகங்கள் இறந்தது, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த பொழுது யோபு 42வது அதிகாரம் வசனம் 10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டது செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வர்றான் யோபு ஆண்டவரே உமக்கு விரோதமா என்ன சொல்லிட்டேன், நீ கர்த்தர் கொடுப்பார் எடுப்பார்ன்ட்டு வாயை பொத்திக்கிறேன், நீ நல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, தன்னுடைய நண்பர்கள் 3 பேர் அவனை ரொம்ப சொல்லிக்கொண்டே அவனை கஷ்டப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க. அவர்களும் கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நண்பர்களுக்காக யோபு ஜெபம் பண்ணினார், பிரார்த்தனை செய்தார். கர்த்தர் அந்த பிரார்த்தனையை கேட்டு ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை, யோபுனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். நீங்க மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கின்ற பொழுது முதல்ல உங்களுக்கு என்ன நடைபெறுகிறது? உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். மற்றவர்களுக்கு நீங்க அவங்க நலனை அக்கறை கொள்றீங்க, ஆனால் கர்த்தர் உங்கள் நலனிலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க என்ன உங்க வாழ்க்கையில சிறையிருப்பு இருக்கிறதா? எந்த பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் நீங்க சிறைபிடிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்க சிறையிருப்பு மாற வேண்டும் என்றால் நன்றாக ஜெபியுங்கள், தேவனிடத்தை கிட்டி வாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 126வது அதிகாரம் 4வது வசனத்திலே கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஹல்லேலூயா. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல யோர்தான் நதியை ஆண்டவர் திருப்பினார் பாருங்க, அப்படியே தடை செய்து அது போல என்ன செய்யறாக்க நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்யறாரு? மாற்றக்கூடியவராய் இருக்கிறார், திருப்பக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் சங்கீதம் 53வது அதிகாரம் வசனம் 6
தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. சிறையிருப்பு மாறிச்சுன்னா என்ன உண்டாகும்? யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுவும் போல வாழ்க்கையில கசப்பாக இருக்கிறார், கடன் பிரச்சனையிலே வாழ்ந்து கசப்பா, ஏன்னா வீட்டுல ஒன்றுமே திருமணம் ஆக மாட்டேக்கு, பிள்ளைகளுக்கு கசப்பா, வியாதியோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் என்ன செய்யறார் பாருங்க, கசப்பை மாற்றுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கர்த்தர் 430 அடிமையாக இருந்தாங்க. 30 லட்சம் கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்களை அழைத்து கொண்டு வருகிறார். செங்கடலை கடந்து வந்துட்டாங்க, வனாந்திரத்தில் வர்றாங்க. அவர்கள் தண்ணீர் குடிப்பதற்கு 3 நாள் ஆகிவிட்டது. வறட்சி, உதடு எல்லாம் வறண்டு போய் தண்ணீர் இல்லாத பொழுது அங்கே வர்றாங்க ஒரு இடத்திற்கு. யாத்திராகமம் 15வது அதிகாரம் வசனம் 23 அவர்கள் மாராவில் வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினாலே அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. மாறா இடத்துக்கு வர்றாங்க, தண்ணீர் தடாகம் இருக்கிறது, ஓடி போய் குடிக்க போறாங்க. அது தண்ணீர் கசப்பாக இருக்கிறது. கசப்பு என்றால் மரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அதை சாப்பிட்டா எல்லாம் செத்து போவாங்க. அப்பொழுது அந்த வாழ்க்கை அந்த 30 லட்சம் ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அது வெயில்ல கசப்புல அந்த தண்ணீர் குடிக்க முடியாதபடி, ஆனா மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தாரு? மோசே நேற்றை முறையிட்டாங்க. கர்த்தர் என்ன செய்தாரு? மோசே சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ள கர்த்தரை நோக்கி பார்த்தாரு. யாத்திராகமம் 15:25 அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, 30 லட்சம் ஜனங்களுடைய நலனை விரும்பின கர்த்தர் உங்களுடைய நலனை விரும்புவதற்கு அவர் எவ்வளவு இலகுவான ஒரு காரியம். சற்று யோசித்து பாருங்க. கர்த்தர் அந்த கசப்பு என்ன செய்தாரு? மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை மோசே வெட்டி அந்த தண்ணீரிலே போட்டார். அந்த தண்ணீர் அந்த மரம் என்ன செய்தது? ஸ்பாஞ்சை போல அந்த மாரா என்ற தடாகத்தில் இருந்த அந்த கசப்பை அந்த மரம் உறிஞ்சியது. உறிஞ்சி தனக்குள் இருந்த மதுரத்தை அந்த மரம் கொடுத்தது. ஹல்லேலூயா. அதைத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்தார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே என்ன செய்தார் என்றால், அவருடைய சரீரம் சிலுவையிலே தொங்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, வெட்டப்பட்டது. அவர் வெட்டப்பட்டதினாலே நம்முடைய மனிதருடைய கசப்புகள், மரணங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு அவருக்குள் இருக்கிற ஜீவனை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகள், அக்கிரமங்களில் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவர் தன்னிடத்தில் இருக்கிற அந்த ஜீவனை நமக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதைத்தான் நிழலாட்டமாக மோசே அங்கே செய்தார். மரத்தை வெட்டி தண்ணீரை போட்டார். மரம் என்ன செய்தது? அந்த கசப்பை, மரணத்தை உறிஞ்சி, ஸ்பாஞ்சை போல உறிஞ்சி தன்னிடத்தில் இருக்கிற மதுரத்தை, அந்த வெறும் தண்ணீர்ல மதுரமான ஒரு தண்ணீர், தேனா எவ்வளவு குடிக்கக்கூடிய திகட்டக்கூடியதா இருக்கும், மதுரமான ஒரு தண்ணீரை கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கசப்பான உங்க வாழ்க்கை இருக்கிறதா? உங்க வாழ்க்கை கசப்பான ஒரு வாழ்க்கை, இயேசுவை நோக்கி பாருங்க. அந்த கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீங்க என் விசுவாசத்தோட திருவிருந்துல பங்கு பெறுங்க. அப்பத்தை நீங்க சரீரமாக நினைத்து, ரத்தத்தை நீங்க திராட்சசமா நினைத்து பானம் பண்ணுகின்ற பொழுது உங்கள் சரீரத்துக்கு கொடுக்கிற எல்லா வியாதிகளையும் அவர் எடுத்து போட்டு உங்களுக்கு நீண்ட ஆயுளை, சுகத்தை, நல்ல காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலனை, கழுகளை போல செட்டில் எடுத்து எலும்பும்படியான ஒரு பலனை கர்த்தர், மான்காலில் கொத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பின்மாற்றத்தில் போயிருக்கீங்களா? கசப்பு இருக்கிறதா? குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள அன்புல கசப்பு இருக்கிறதா? பிள்ளைகள் மேல கசப்பு இருக்கிறதா? இல்ல வியாதினால கசப்பு இருக்கிறதா? பொருளாதாரத்துல கஷ்டத்தினால கசப்பு இருக்கிறதா? எப்படிப்பட்ட கசப்பு இருந்தாலும், அது தீராத வியாதியாக எதுவாயிருந்தாலும், இப்பொழுது விசுவாசத்தோடு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில விசுவாசத்தோடு ரத்தத்தை உங்கள் மேல் தெளிக்கிறேன். அவர் கொடுத்த அதிகாரத்தின்படியாக, இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தின்படியாய் இப்பொழுது உங்கள் உச்சந்தலம் உள்ளங்கால் வரை இயேசுவின் ரத்தத்தை தெளித்து எல்லா கசப்புகளும் நீங்கும்படியாய், எல்லா வியாதிகளும் நீங்கும்படியாய், எல்லா புலம்பலும் நீங்கும்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. ஒரு அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக. ஆண்டவரே, நான் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே. மாராவின் கசப்பை மாற்றுவேன் என்று சொன்னீரே. கசப்பை மாற்றி ஆனந்த அவர்களுக்கு மதுரமாய் மாற்றி கொடுத்தீரே.
அதே தேவன் நேற்றும் இன்று மாறாத தேவனாயிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் பார்க்கிறீரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் திறப்பிலே நிற்கிறேன் கர்த்தாவே. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை நீக்குவீராக. ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து நீங்க ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.